வணக்கம். விமானங்கள் பறக்கும்போது விமானிகள் எவ்வாறு வழிகண்டு செல்கிறார்கள் என்பது பற்றி பலருக்கும் ஒரு சந்தேகம் எழ வாய்ப்புள்ளது. விமானிகள் எவ்வாறு வான்வெளியில் வழிகண்டு செல்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம். இது சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். காணொளியை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நிலத்தில் நாம் எங்காவது செல்லும் நேரத்தில் நடந்தோ அல்லது தொலைவில் உள்ள இடத்திற்கு செல்லும் பட்சத்தில் வாகனங்களை எடுத்துக்கொண்டு செல்வோம். அதுபோன்ற நேரங்களில் செல்ல வேண்டிய இடத்திற்கான வழி நமக்கு தெரிந்திருக்கலாம். சில நேரங்களில் தெரியாமலும் இருக்க வாய்ப்புள்ளது. நமக்கு வழி தெரியாத பட்சத்தில் ஆரம்ப காலங்களில் வழி கேட்டு தெரிந்து செல்வது, அதன் பின்னர் வழிகாட்டு அறிவிப்பு பலகைகள், அடையாளங்கள் எல்லாம் வந்தது நாம் வழியறிந்து செல்வதை எளிதாக்கியது. அவை மிக எளிய முறையில் வலம், இடம் அல்லது நேராக செல்வதென்று அம்புக்குறிகளுடன் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போது பெரும்பாலான வாகனங்களில் ஜிபிஎஸ் வசதியும் உள்ளது. அது இன்னும் எளிதாக்கிவிட்டது வழி அறிந்து செல்வதை. ஜிபிஎஸ் உபகரணத்தில் செல்ல வேண்டிய இடத்தை பதிவு செய்தால் அது வழி தெரிவிக்கும் என்பதால் இந்த முறை இன்னும் எளிதான உள்ளது. இப்படி இதுவரை கூறி வந்த அனைத்தும் அனைவரும் அறிந்த விஷயமும் கூடத்தான். அதே நேரம் விமானங்கள் எப்படி வழிகண்டு செலுத்தப்படுகின்றன என்றால், நாம் சாலை மார்க்கமாக செல்வதை ரோட்வேஸ் என்று சொல்வது போல விமானங்கள் பறந்து செல்வதற்கு விமானிகள் பயன்படுத்தக்கூடியதுதான் ஏர்வேஸ் ஆகும். விமானங்களின் போக்குவரத்திற்காக ஆகாயத்தில் அமைக்கப்பட்ட ஒரு வழித்தடம் தான் ஏர்வேஸ் எனப்படுவது. அதை பயன்படுத்தித்தான் விமானிகள் விமானங்களை செலுத்துவார்கள். அந்த வழித்தடங்களில் ஒவ்வொரு வே பாயிண்டுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு வே பாயிண்டுகளையும் தொட்டு செல்வதன் மூலம் விமானத்தை சரியான வழியில் செலுத்துகிறார்கள் விமானிகள். இந்த ஏர்வேஸ் மற்றும் வே பாயிண்டுகள் எல்லாம் ஜிபிஎஸ் மற்றும் ஜியோகிராபிக்கல் கோஆர்டினேட்டர்ஸின் உதவியோடு முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்டுள்ளவையாகும். சர்வதேச விமானங்களுக்கு சர்வதேச வே பாயிண்டுகளும், உள்நாட்டு விமான வழித்தடங்களுக்கு உள்நாட்டு போக்குவரத்து வே பாயிண்டுகளும் இருக்கும். அவை இரண்டும் வேறுபட்டவையாக இருக்கும். விமானிகள் விமான நிலையத்தில் ரிப்போர்ட் செய்யும் நேரத்தில் அவர்களுக்கு பிளைட் பிளான் எனும் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கப்படும். இந்த பிளைட் பிளான் டாக்குமெண்டில் விமானம் செல்வதற்காக ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட வழித்தடம் பற்றிய விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். உதாரணமாக, சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்லும் விமானம் என்றால் அந்த விமானம் சென்னையிலிருந்து புறப்பட்டு எந்த வழித்தடத்தில் செல்ல வேண்டும், அதற்கு அவர்கள் எந்தெந்த வே பாயிண்டுகளை ஃபாலோ செய்ய வேண்டும் என்பது முன்கூட்டியே அந்த பிளைட் பிளானில் குறிப்பிடப்பட்டிருக்கும். பிளைட் பிளானில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த வழித்தடத்தில் தான் விமானிகள் விமானத்தை செலுத்துவார்கள். விமானிகள் விமானத்திற்கு வந்தவுடன் கோக்பிட்டில் உள்ள பிளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இந்த பிளைட் பிளானில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பதிவு செய்வார்கள். அனைத்து தகவல்களும் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அது சிஸ்டத்தில் அப்டேட் ஆகி அதுதான் பின்னர் அந்த விமானத்தின் பறத்தலுக்கு உதவிகரமாக உள்ளது. அனைத்து தகவல்களும் சிஸ்டத்தில் உள்ளதால் விமானம் பறந்து உயர்ந்த பின்னர் ஆட்டோ பைலட் மோடிற்கு மாறும்போது அந்த வழித்தடத்தையும் வே பாயிண்டுகளையும் சரியாக பின்தொடர்ந்து விமானம் பறக்க ஏதுவாகிறது. காரணம், முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்டுள்ள வே பாயிண்டுகள் ஜிபிஎஸ் வழியாக விமானத்தின் பிளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துடன் இணைக்கப்படுவதால் ஆட்டோ பைலட் மோடில் அந்த வே பாயிண்டுகளை தாமாகவே கனெக்ட் செய்து செல்கிறது விமானம். அதேபோல விமானிகள் மற்ற தகவல் தொடர்பு மற்றும் அறிவிப்புகளுக்காக செல்லும் வழியில் அங்குள்ள ஒவ்வொரு ஏர் டிராபிக் கண்ட்ரோல் மையங்களை தொடர்பு கொள்வார்கள். சென்னையிலிருந்து புறப்படும் போது சென்னை ஏடிசியுடன் தொடர்பில் இருப்பது இயல்பு. சென்னை ஏடிசியின் எல்லை தாண்டும் போது செல்லும் வழியில் எந்தெந்த ஏடிசிகளுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு மேப் வழங்கப்பட்டிருக்கும். என் ரூட் மேப் என்று குறிப்பிடப்படும் அந்த மேப்பில் எந்த வே பாயிண்டை அடையும் போது எந்த ஏடிசியை தொடர்பு கொண்டு இணைய வேண்டும் என்பன உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதில் உள்ள விவரங்களின் அடிப்படையில் தான் குறிப்பிட்ட வே பாயிண்டை அடையும் போது குறிப்பிட்டுள்ள பிரீக்வன்சியில் குறிப்பிட்ட ஏடிசியை தொடர்பு கொள்வார்கள். இந்த வகையில் அனைத்து விஷயங்களும் முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்டுள்ளவையே தவிர அந்த நேரத்தில் யோசித்து திசை பார்த்து விமானங்கள் செலுத்தப்படுவதில்லை. சர்வதேச விமானங்கள் ஆகும்போது ஒவ்வொரு நாடுகளின் எல்லையை அடையும் போது எந்த ஏடிசியுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது எல்லாம் இந்த என்ரூட் மேப்பை பின்தொடர்ந்துதான் குறிப்பிட்ட இடத்தை அடையும் போது குறிப்பிட்ட பிரீக்வன்சிக்கு மாறி அந்த ஏடிசியுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இப்படித்தான் விமானங்கள் ஆகாயத்தில் வழிகண்டு விமானிகளால் செலுத்தப்படுகின்றன. இங்கு நாம் கூறியுள்ளது மிக மிக அடிப்படையான விஷயம் மட்டும்தான். மற்றபடி ஏராளம் தொழில்நுட்பங்கள், தகவல் தொடர்புகள், நிர்வாகம் என்று ஏராளமான விஷயங்கள் உள்ளன என்பதுதான் உண்மை. இங்கு நாம் சுருக்கமாக விமானிகள் விமானத்தை செலுத்தும் வழித்தடங்கள் எப்படி கண்டுகொள்ளப்படுகின்றன என்பது பற்றி மிகச் சுருக்கமாக மட்டுமே பார்த்துள்ள இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.